உங்கள் தங்கம் வெள்ளி வைர நகைகளை விற்று பணம் பெற நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04454545545. தங்கம்னா காசு, அது விற்கணும்னா மேக்ஸ். விஜய் பட நடிகைக்கு பிடிவாரன்ட்டு விஜய் பட நடிகை வந்து போலீஸ் தேடுகிறது. விஜய் பட நடிகை தப்பி ஓட்டம். இது அதாவது நடிகை பேரை சொல்லியே வந்து பிடிவாரன்ட்டு போலீஸ் தேடுகிறது. அந்த நடிகை பேரை சொல்லி தப்பி ஓட்டம் அப்படின்னு சொல்லாமல் இடையில விஜய் 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 விஜய்ன்னு சேர்த்து கேட்டால் நான் சொல்லுவாங்க, அவங்க விஜய் படத்தில் தானே நடிச்சிருக்கிறாங்க அப்படின்னு. யாரை சொல்கிறேன்னா, அமிஷா பட்டேல்னு ஒரு நடிகை. எத்தனை பேருக்கு தெரிஞ்சிருக்குன்னு தெரியல. அந்த நடிகைக்கு வந்து பிடிவாரண்ட் கொடுத்துருக்காங்க. தப்பவே முடியாது மணி, உன்னை பிடிச்சிருந்தா வரணும். அதுக்கு தலைப்பு வந்து விஜய் பட நடிகைக்கு பிடிவாரண்ட்டு தப்பி ஓட்டம். சரி, அமிஷா பட்டேல் யார்? அவங்க எங்கே விஜய் கூட நடிச்சிருக்காங்க? புதிய கீதைன்னு ஒரு படம் வந்தது பாருங்கள். அந்த படத்தில் அந்த ஒரு படம் தான் தமிழில் நடித்தது அமிஷா பட்டேல். சரி, அமிஷா பட்டேல் புதிய கீதை நடித்ததுக்கு முன்னாடி என்னத்துக்கு அந்த பிடிவாரண்ட்டு? ஏன் விஜய் பேர் இதில் வந்து சேர்க்கணும் அப்படின்னா, செய்தி சுவாரஸ்யத்துக்கு. இந்த செய்தி மீது கவனம். அது போடவே தானே நீயும் வீடியோ பேசுகிறேன்னு என்னையும் கேட்பீங்க நீங்கள் வந்து. அதுவும் உண்மை தான். அது அதை தாண்டி விஜயை எதில் தான் எடுத்துகிட்டு வந்து கோப்பீங்க நீங்கள். சரி, ஓகே, செய்தி கவனிக்கணும், செய்தி ட்ரெண்ட் ஆகணும், செய்தி வைரல் ஆகணும். அது நார்த் வரைக்கும் அது பேசுகிற அளவுக்கு ஆயிடுச்சு. அமிஷா பட்டேல் அந்த நடிகையோடைய விவகாரம் விஜயோட பேர் சேர்த்தாலும் நார்த் வரைக்கும் பெரிய விஷயமாயிடுச்சு. யார் இவங்க, என்ன பிரச்சனை, முதல்ல இவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, பாலிவுட்டில் நடிகைகள்லாம் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்கு தொடர்ச்சியான வாய்ப்புலாம் ஒன்றும் பெருசாக வராது. வாய்ப்பே வந்தால் கூட சரி, இந்த கல்யாண வீடு, சீமந்தம், நிச்சயதார்த்தம், காது குத்து அவங்ககிட்ட இருக்கா இல்லையான்னு தெரியல, மெகந்தி கிகந்தி என்னென்னவோ நடத்துவாங்க. அதில் இந்த பெரிய பெரிய கோட்டீஸ்வரர்களுடைய வேலை என்னென்னா, இந்த மாதிரி நடிகை இருக்காங்க பாருங்கள், அந்த நடிகைகளை வந்து டான்ஸ் ஆட வைக்கிறது வந்து அதில் ஒரு பெருமை. நடிகை பெரிய பெரிய கல்யாணத்துக்கு வரத்துக்கு ஒரு சார்ஜ் பண்ணுவாங்க. ஷாருக்கான்லாம் வந்து உள்ள ஒரு பெரிய கல்யாணத்துக்கு வராருன்னா துட்டு வாங்கிடுவார். எல்லா நடிகரும் உண்டு. ஆனால் நடிகைகளை வந்து இந்த ஐட்டம் சாங்குன்னுவாங்கல்ல, அது மாதிரி ஐட்டம் சாங்க்கு ஆட வைப்பாங்க அவங்க லைவாக. அதுக்கு வந்து அவங்க மார்க்கெட்டுக்கு தகுந்த மாதிரி 1 கோடி 2 கோடி ரூபாய் வரைக்கும். இல்லை ஹையஸ்ட் இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா தமன்னா தான். இந்த காவாலான்னு ஒரு சாங்கு, அந்த காவாலா சாங் பண்ணதுக்கு எனக்கு தெரிஞ்சு தமன்னாவுக்கு வந்து 65 லட்ச ரூபா கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். 65 அல்லது 75 லட்சமோ. ஆனால் அந்த சாங்கை வச்சு தமன்னா சம்பாதித்தது பல கோடி. நீங்கள் அந்த பாட்டு நார்த் வரைக்கும் இட்டுனால இருக்கிற பாம்பேயில் இருக்கிற, மகாராஷ்டிராவில் இருக்கிற பெரிய பெரிய கோட்டீஸ்வரர் மில்லியனர் வீட்டு விசேஷத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களே வந்து தமன்னாவுக்கு வெத்தலை பாக்கு வச்சு, நீங்கள் லடுக்கி நீ வந்து காவாலா சாங்குக்கு வந்து ஆடணும், ஆடிதான் தீரணும் அப்படின்னு சொல்லி 1 கோடி 1.5 கோடி அடிச்சு விட்றது. இப்படியா ஆடி 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 காவாலா வந்து கோட்டீஸ்வரி ஆகிடுச்சு. நகை கடைலாம் திறந்தாச்சு தமன்னா. சரி, ஓகே, அவங்களுக்கு வாய்ப்பு இருக்குது, செய்கிறாங்க, உனக்கு ஏன் போகிறாம அப்படி. எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த அமிஷா பட்டேல் ஒரு 50 வயசு ஆகுது அமிஷா பட்டேலுக்கு. அப்போ ஒரு காலத்தில் பயங்கர பாப்புலரான ஒரு நடிகை. நான் சொல்கிறது 90களில் அமிஷா வந்து சூப்பர் நடிகை. 50 வயசாகியும் கூப்பிட்றேன் பாருங்கள். இப்போ வந்து ஒரு கல்யாண வீட்டுக்கு டான்ஸ் ஆட கூப்பிட்ருக்காங்க. பேசின ரேட் வந்து அந்த டான்ஸ் ஆடுறதுக்கு 15 லட்சம் கொடுத்துட்டாங்க முன்கூட்டியே. ஆனால் இந்த நடிகை வந்து அந்த கல்யாண வீட்டுக்கு டான்ஸ் ஆடாமல் டிமிக்கு கொடுத்தாச்சு. 15 லட்சத்தை வாங்கிக்கணும். இப்போ அதுக்கு ஏற்பாடு பண்ண ஒரு ஏஜென்ட் இருப்பான்ல, அவனை பிடிச்சிக்கினான் அந்த கல்யாண வீட்டுக்காரன். பிடிச்சிக்கின்னு அவன் பெரிய அளவன் ஆடில் எடுத்து வைடா 15 லட்சத்தை அப்படின்னு. இது என்னென்னா 2018 19 நடந்த விவகாரம். எடுத்து வைக்கிட்டு அவன் பாவம், அவன் என்ன பண்ணுவான் வந்து, அவன் ஒரு ஏஜென்ட், அவனுக்கு ஒரு கமிஷன் கிடைக்கும். 15 லட்சம் வாங்கி கொடுக்குறாருன்னா ஒரு 10% 5% கொடுப்பாங்க. இப்போ 1 கோடி ரூபா வாங்கி கொடுக்குறான்னா அதான் கிடைக்கும். அந்த நபர் வந்து சொல்லி விட்டான், காசும் பிடிங்கிட்டாங்க. ஆடலன்னா என்ன பண்ணுவாங்க, காசை திரும்பி கொடு, இல்லைன்னா வந்து அதை நடிக்கணும், அதெல்லாம் கிடையாது. அவன் கேட்டு பார்த்தா வேறு வழியே இல்லை, கேஸை போட்டான். அப்புறம் ஒரு வழியாக வந்து 10 லட்ச ரூபா எடுத்துன்னு வந்து அமிஷா பட்டேல் வந்து கொடுத்தாச்சு. கொடுத்த பிறகு 5 லட்சம் வேணும். இல்லை, நான் அவ்வளோ பெரிய ஆள் கிடையாது, நான் ஒரு ஏஜென்ட்டு, இந்த கமிஷன் நம்பி படைக்கிறவன் நான். இப்போ 5 லட்சத்தை நான் வந்து ஒரு 30 நிகழ்ச்சிக்கு நான் ஏற்பாடு பண்ணி கொடுத்தேன். அதில் வர கமிஷன், அதை ஒட்டுமொத்தமாக நீ அடிச்சுன்னு போனால் என்ன விஷயம்? நான் உனக்கு கொடுத்த பணம் தானே, நீ ஆட வரல, கொடுத்துட்டு போ அப்படின்னு நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தாச்சு. நீதிமன்றம் வந்து ஒவ்வொரு முறையும் சம்மன் அனுப்பிச்சு வாய்தான்னு போன உடனே ஒரு கட்டத்தில் கடுப்பாயிடும்.
போடுறா பிடிவாரன் போடுறா அப்படின்னு போட்டாச்சு. வந்து இதுதான் இந்த விவகாரம். இப்போ அதனால் அமித்ஷா பட்டேல் அந்த நடிகை ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க, இதெல்லாம் ரொம்ப பழைய கதைங்க, அது ஆச்சா போச்சா, நான் என் வக்கீலை வச்சு நான் பார்த்துக்கிறேன், இதெல்லாம் ஓகே. இதில் ஏன் நீங்கள் வந்து விஜய் பேரை எடுத்துன்னு வந்து சேர்க்குறீங்க அப்படின்ற ஒரு விஷயம். யார் இந்த அமித்ஷா பட்டேல் என்ன படத்தில் நடிச்சிருக்காங்க? விஜய் கூட புதிய கீதைன்னு ஒரு படம், அந்த படத்தில் பார்த்துருவீங்க. கேபி ஜெகன் டைரக்ட் பண்ண படம், முதல் படம் அவருது. ஆக்சுவலாக அது முதல்ல வச்ச பேர் வந்து கீதை. எப்படி வந்து ஒரு ஜோசப் விஜய் கீதைன்னு ஒரு தலைப்பில் எப்படி நடிக்கலாம், ஒரு கிறிஸ்டியன் எப்படி நடிக்கலாம், ஆச்சா போச்சா அமக்கலம் பண்ணி அவர் சர்ச்சுக்கு போகிறவருக்கு கீதைக்கு என்ன சம்பந்தம்? கடுமையான எதிர்ப்பு. விஜய் அப்போ தான் உச்சத்தில் இருக்கார், வந்து அப்போ தான் உச்சத்துக்கு வந்துட்டார். அப்புறம் ஒரு வழியாக அந்த படத்துக்கு என்ன வேறு டைட்டில் மாதம் டைரக்டர் கொஞ்சம் விடாப்படியாக இருக்கார், இல்லை சார் இது கீதை தான் சார் சரியான இது அப்படின்னு. அந்த படத்துடைய ப்ரொடியூசர் வந்து விஸ்வாஸ் சுந்தர். அவருக்கு ஒரு பெரிய சந்தோஷம், என்னென்னா விஜய் கால் சீட் அப்போ கிடைக்குமான்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. அவருக்கு எஸ்எஸ்சி மூலிமா கிடச்சிருச்சு. படத்தை விட்டுறதுக்கு மனசு இல்லை. ஒரு வழியாக அதுக்கு வந்து புதிய முன்னாடி போட்டு, இந்த புதிய ஏற்பாடு அப்படின்வாங்களே அது மாதிரி புதிய அப்படின்னு முன்னாடி போட்டு புதிய கீதைன்னு சர்ச்சை ஒரு பக்கம் அடங்கிடுச்சு. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கதைக்குள்ளே உள்ள இன்வால்வ் ஆகி அதை குத்து பரோட்டா ஆக்கி, அந்த சமயத்தில் விஜய் மீரா ஜாஸ்மின் தான் 2 பேரும் தான் நடிக்கிறதா இருந்தது. அமித்ஷா பட்டேலை யார் நடிக்க வச்சதுக்கான விஷயம் அப்படின்னு நாம் கேள்விப்பட்டது. அப்போ வந்து செய்திகள் என்னென்னா விஜயோட அப்போ எஸ்.ஏ. சந்திரசேகர் தான். அதுக்கும் ஒரு கதை இருக்குது, அதுக்கு என்னன்னு சொல்கிறேன் நான். இப்போ என்ன ஆகிடுது, தேவையில்லாமல் ஒரு நடிகை, நீங்கள் அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய இதுவே இருக்காது. இந்த அமித்ஷா பட்டேலுக்கு வந்து பெரிய ஒரு கேரக்டரே ஒன்றும் இருக்காது. மீரா ஜாஸ்மினை கூட ஒரு லூசு பொண்ணு மாதிரி மாற்றி வச்சுருப்பாங்க அந்த படம் வந்து. ஆனால் மீரா ஜாஸ்மின் அப்போ பீக். எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ரன்னு நடித்து முடித்த அப்போ, ரன்னு நடித்து முடிச்சுட்டு 2வது 3வது படமோ இந்த படம் வந்து எங்கே திரும்பினாலும் மீரா ஜாஸ்மின் ரன்னு சூப்பர் டூப்பர் ஹிட்டு. இப்போ அமித்ஷா பட்டேல் இந்தி நடிகை உள்ள வந்து பெரிய சம்பளம் வேற, விஸ்வாஸ் சுந்தருக்கு அவருக்கு வேறு செலவு வேறு. அப்போ பெரிய பீக்கு, முதல் தமிழ் படம், அப்படி இப்படின்னு பில்டப் கொடுக்குறாங்க. ஆனால் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அமித்ஷா பட்டேல் வந்து ஏற்கனவே பிரசாந்த் படத்தில் கமிட் ஆயாச்சு. இந்த புதிய கதைக்கு முன்னாடி என்ன விலை அழகே அப்படின்ற ஒரு படம், ராஜ் கபூர் தான் அந்த படத்துடைய டைரக்டர். மணிவண்ணன் நடிச்சிருப்பாரு. முக்கால்வாசி படம் எடுத்துட்டாங்க. எடுத்துட்டு ப்ரொடியூசருக்கு ஃபைனான்ஸ் பிரச்சனையாகி போய் அந்த படத்தை அப்படியே கடப்பிலே போட்டாங்க வந்து. அப்போ போனீங்கன்னா அந்த பிரசாந்தும் அமித்ஷா பட்டேல் இருக்கிற ஸ்டில்ஸும் வந்து பெரிய பெரிய ஸ்டில்லில் பிரிண்ட் போட்டு கொடுப்பாங்க மீடியாவுக்கு. இங்கே திரும்பினாலும் முதல் அந்த பாலிவுட் நடிக்க தமிழில் இதான் முதல் முறை அறிமுகமாக எடுத்துன்னு அது அப்படியே அந்த படம் வந்து இதாகிடுச்சு. இப்போ சரி புதிய கதைக்குள்ளே வருவோம். இதை கதைக்கே சம்மந்தம் இல்லாமல் வேணும்னே கொண்டு வந்து சேர்த்ததுக்கான காரணம் என்னென்னா, இது எஸ்.ஏ. சந்திரசேகர் பண்ண வேலைன்னு அப்போ வந்து மீடியாக்களில் பேசப்படுது. நீங்கள் பாருங்கள், தமிழன் படத்தில் பிரியங்கா சோப்ரா, சச்சினில் வந்து பிபாஷா பாசு, அப்புறம் நெஞ்சு நிலை அப்படின்ற படத்தில் இஷா கோபிகர், தொடர்ச்சியாக பாலிவுட் நடிகளாகவே வந்து விஜய் கூட நடிச்சிருப்பாங்க. இதுக்கான காரணம் என்னென்னா, அப்போது இதெல்லாம் வந்து விஜய் தன்னை வந்து பாலிவுட் ஸ்டாருன்னு காமிச்சிக்கிறாரு, அதனால் அவரே விருப்பப்பட்டு நம்ம நடிகைலாம் வந்து நடிக்க வைக்கணும் அப்படின்னு ப்ரொடியூசரை டார்ச்சர் பண்ணுறாரு, டைரக்டரில் வந்து டார்ச்சர் பண்ணுறாரு. இதுக்கு இவங்களுக்கெல்லாம் எவ்வளோ செலவு தெரியுமா, இவங்களும் ஃப்ளைட் போட்டுன்னு வரணும், இவங்களாம் 7 ஸ்டார் ஹோட்டல் தான் தங்குவாங்க, இவங்களாம் சாதாரண சாப்பாடு சாப்பிட மாட்டாங்கன்னு மீடியாக்கெல்லாம் எழுதுனாங்க. விஜய்க்கு அவர் அந்த விஷயத்துக்கு சம்மந்தமே கிடையாது. இதெல்லாம் விருப்பப்பட்டது அவருடைய தந்தை எஸ்.ஏ. சந்திரசேகர் தான். காரணம் என்னன்னா, விஜயுடைய ஆரம்பகட்ட காலங்கள் கிடையாது. ஒரு 7-8 படம் நடிச்சிட்ட பிறகு கூட பல நடிகைகள் வந்து விஜய் கூட நடிக்க மாட்டேன்லாம் சொன்னாங்க. எவ்வளோ பிரச்சனைகளை சந்திச்சு வந்திருக்காரு பாருங்க ஒரு ஹீரோ. சந்திச்சு தான் ஆகணுமே, அதுக்கு என்னங்க சந்திச்சு வந்தாங்க அப்படின்னு சொல்கிறேன் நான். வந்து இன்றைக்கி வந்து தாவேக்கா தலைவராக வந்துட்டார், அவர் பின்னாடி கோடி பேர் வந்துட்டாங்க, அவர் பாட்டுன்னு ஈஸியாக எங்கேயோ டைலாக் பேசிட்டு வந்துட்டார், அவருக்கு என்ன இது இருக்குதுன்னு. இதெல்லாம் தாண்டி தான் வரணும். நீங்கள் அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா சுவாதி, சங்கவி சுவாதி இவங்க தான் நடிச்சிட்டு இருப்பாங்க. வா காதுபடவே சில நடிகைகள்லாம் வந்து இவர் கூடலாம் நாங்கள் நடிக்கணுமா, இதெல்லாம் ஒரு மூஞ்சா அப்படின்லாம் பேசின சம்பவங்கள்லாம் வந்து ஒரு தந்தையாக, ஒரு இயக்குனராக, மேலே ஒரு தந்தையாக அவருக்கு வந்து ஒரு பெரிய வருத்தம் இருந்தது எஸ்.ஏ. சந்திரசேகர். அதனால தான் பார்த்தீங்கன்னா தன்னுடைய மகன் ஒரு உச்சத்துக்கு வந்த நேரத்தில் அப்பதான் வந்துகிட்டு இருக்காருன்னும் போது பாலிவுட் நடிகை யாரெல்லாம் இப்போ பீக்கில் இருக்காங்களோ அவங்களாம் நடிக்க வைங்க. பிபாஷா பாசு, பிரியங்கா சோப்ரா, இஷா கோபிகர், அப்படி வந்தது தான் இந்த அமித்ஷா பட்டேல். நீங்கள் கேபி ஜெகன் அவருக்கு முதல் படம், அதுவும் பார்த்தீங்கன்னா விஜயை வச்சு ஏற்கிற படம். அவருக்கு எவ்வளோ தூரம் ப்ரெஷர் இருக்கும் பாருங்கள். உண்மையிலே ஜெகன் நினச்சதை எடுக்க முடியலன்ற ஒரு விஷயம் அதுக்கப்புறம் தெரிய வந்தது. அவர் தான் கேபி ஜெகன் யார். அதுக்கப்புறம் வந்து கோடம்பாக்கன்னு ஒரு படம் எடுத்தார். அப்புறம் ராமன் தேடிய சீதை,
இப்போ வந்து ரோஜா மல்லி கனகாமரம்னு ரொம்ப நாளைக்கு கழிச்சு ஒரு படம் எடுத்துக்கிட்டு இருக்காரு. முக்கியமான ஒரு விஷயம்னா மாயாண்டி குடும்பத்தார் படத்தில் மைக் செட் கட்டுற ஒரு கேரக்டர் நடிச்சுட்டார் பாருங்க, அவர் தான் ஜெகன். இதில் வந்து நடிகை தான் அமிஷா பட்டேல். அதோட அவ்வளோதான், அந்த ஒரு படத்தோடு போயாச்சு. அந்த அந்த முகமே ஒட்டல நமக்கு வந்து. ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா பாலிவுட்டில் ஆஹா ஓஹோ அப்படின்னு பேர். இப்போ என்ன விவகாரம்னா, ஏற்கனவே ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு செக்கு மோசடி வழக்கில் ஒரு செக்கு ஒரு வாங்கின கடனுக்கு சரியாக காசு கொடுக்காம ஒரு போலி செக்கை கொடுத்து அந்த வழக்கு ஒரு பக்கம் நடந்து அதிலிருந்து மீண்டு வந்து அமிஷா பட்டேல் இப்போ என்னாச்சுன்னா இங்கே இந்த டான்ஸ் ஆட போகாமல், கல்யாண வீட்டுக்கு டான்ஸ் ஆட போகாமல் இப்போ மாட்டியாச்சு. சரி, யார் தான் இவங்க, என்ன சினிமா ஃபேமிலி அவ்வளோ பெரிய ஆளாடா அப்படின்னு கேட்டால் ஒன்றும் இல்லை, அவங்க அப்பா ஒரு தொழிலதிபருங்க. அது குஜராத்திலிருந்து மும்பைக்கு வந்த குடும்பம். அவங்க அம்மா ஏதோ ஒரு நிறுவனத்தில் வேலை பார்த்துட்ருக்கோம். இல்லை, அவங்க தாத்தா ரொம்ப முக்கியமான ஒருத்தர் வந்து பூர்வீகமாக, அதாவது பூர்வீகம் வந்து குஜராத்தாக இருந்தாலும் அவங்க வந்து பாம்பேயில் வந்து செட்டில் ஆகிட்டாங்க. இப்படியா அந்த சினிமாவுக்கு இவங்களுக்கு தொடர்பே கிடையாது, சம்மந்தமே கிடையாது. அவங்க தாத்தா வந்து ரஜினி பட்டேல், அவர் வந்து காங்கிரஸ்காரர், ஒரு வழக்கறிஞர் கூட அந்த காலத்தில். பாம்பேயில் அவங்க தாத்தா பேர்லேயே ஒரு தெரு இருக்குது. சினிமாவுக்கு எதுக்கும் சம்மந்தம் இல்லாத அமிஷா பட்டேல் பார்த்திங்கன்னா போய் எங்கேயோ போய் இதெல்லாம் படிச்சுட்டு அதெல்லாம் வந்துட்டு பிறகு கொஞ்சம் அப்படி மாதிரி இந்த விளம்பரத்துக்கு ஏற்ற முகமாக இருக்குதுன்னு சோப்பு, அழகு சாதன க்ரீமு, டீ தூள், இந்த விளம்பர படங்கள்லாம் நடித்ததுனால பாலிவுட்டில் ஒரு 4-5 படங்கள் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகிடுச்சு. அதனால் இந்த தென்னிந்திய சினிமாவில் ஏதோ இவங்க கூட நடித்தா பெரிய ஆள் ஆயிடலாம் அப்படின்னு ஒரு பிம்பத்தை கொண்டு வந்து சேர்த்தது தான் இந்த விஷயம். இதுக்கு எது சொல்கிறேன்னா, ஏதோ பாலிவுட் படத்தில் எப்போ நடிச்சிட்டார் விஜய், அதை தூக்கின்னு வந்து இப்போ வந்து கனெக்ட் பண்ணி செய்தியோடு பேசிகிட்டு இருக்கிறது தான். ஏதாவது வகையில் வந்து விஜய் பேரை சேர்க்கணும், அதை ஹைலைட் ஆக்கணும், அதை தலைப்பு செய்தி ஆக்கணும், அதை பேசும் பொருள் ஆக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் தான். அதுக்காக தான் இந்த வீடியோ போட்டேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.